இப்போ இது வரைக்கும் நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்ன ஹெட்டிங் எழுதுனேன்? பார்ட்டிசிபிள் அப்படின்னு எழுதுனேன். இந்த பார்ட்டிசிபிள் கீழே என்ன பண்ணேன்? பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு எழுதுனேன். இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது 3 இடங்கள்ல வரும்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்கேன். இதான் தேர்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் இடத்துல வரும். அது என்னன்னு சொன்னேன்? ஆஸ் அன் அட்ஜெக்டிவ். ஒரு அட்ஜெக்டிவா வரும். ஒரு அட்ஜெக்டிவா வரும். அது எப்படின்னு சொன்னேன்? he is a growing boy அப்படின்னு பார்த்தீங்க. அதே அந்த தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் சொல்லும்போது ஒரே, அதாவது ரெண்டு செயல் அது ரெண்டும் ஒரே ஆள் செய்யணும். அதுல முதல் செயலுக்கு தேர்ட் ஃபார்ம் போடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாயிண்ட் பார்த்தேன். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட்ல என்ன, அதாவது ரெண்டு செயல் ஒரே நேரத்துல நடக்கணும். அப்போ ஏதாவது ஒரு செயலுக்கு இது போல தேர்ட் ஃபார்ம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன. ரெண்டு செயல் இருக்குங்க பாருங்க. ஈவெண்ட் கிரைம், ஈவெண்ட் ஸ்மைலிங் அப்படிங்கும் போது ரெண்டு செயல் நடக்குது. அவன் போனது ஒண்ணு, சிரிக்கிறது ஒண்ணு. சிரிச்சுக்கிட்டே போனான், எப்படி சிரித்துக்கொண்டே போனான். இந்த ரெண்டு செயல் என்ன ஒரே நேரத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இல்ல இந்த செயலுக்கு வந்து நான் இப்போ தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். சரி, இப்போ இது போல விஷயங்கள் இது போல பாத்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல வரும்? இப்ப இந்த 3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா? அது 3 பாயிண்ட் சொல்லி 3 பாயிண்ட்லயும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன். இது போல எத்தனை இடங்கள்ல வரும்னு பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபியூ, அதாவது ரொம்ப அதிகம், வெரி மிக சில இடங்கள்ல மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும். பல இடங்கள்ல இது பார்க்க முடியாது. பல இடங்கள்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க முடியாது. சில இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரிலாம் வரும். ஆனா இதனுடைய யூசேஜ் சொல்றேன், இதனுடைய பயன்பாடு சொல்றேன். என்ன பல இடங்கள்ல வராது. இது போல எங்காவது வந்தாலும் நீங்க மீனிங் புரிஞ்சுக்கணும். சரி சார், அந்த கிளாஸ்ல, அதாவது பார்ட்டிசிபிள் கிளாஸ்ல எடுத்திருக்காரு, சரி இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டா போதும். சரி, இப்போ இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ல வேற எதுவும் நடத்துறதுக்கு இல்லை. ஆனா ஓகே, இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ல நடத்துறதுக்கு வேற எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டாரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஸ்ட்ராங் வேர்ப்னு லிஸ்ட் கொடுத்தேன். அந்த லிஸ்ட்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லாஸ்ட் கால்ல போட்டிருந்தது. அதை பார்த்து சார் என்ன சார் கேட்டார். நான் சொன்னேன் அன்னைக்கு இதை பத்தி நான் இன்னொரு கிளாஸ்ல விரிவா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். அந்த நேரம் இப்போ வந்துடுச்சு. இதை பத்தி இன்னைக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதோட முடிச்சிருவோம். ஸோ நாளை கிளாஸ் நம்ம பார்க்க போறது என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது எங்கெங்க பயன்படுத்தலாம்ன்றதையும் அதையும் சொல்றேன். சரி, இன்னைக்கு இதோட முடிக்கலாம். இன்னைக்கு என்னென்ன முடிச்சிருக்கோம்? இன்ஃபினிட்டிவ் முடிச்சாச்சு, ஜன் முடிச்சாச்சு. இன்ஃபினிட்டிவ்ன்றது 2க்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும். இது இன்ஃபினிட்டிவ் சொல்லிட்டேன். அதாவது ஜன்ன்றது என்ன? தேர்ட் ஃபார்ம். எங்க வந்தாலும் தேர்ட் ஃபார்ம் தான். ஆடுதல், ஓடுதல், பாடுதல், குத்தல், படித்தல் அந்த மாதிரி வரும். அதையும் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தது பார்ட்டிசிபிள்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்து அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். See you tomorrow. Thank you very much. Yes. இந்த கிளாஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பத்தி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பத்தி பார்க்கலாம். நேற்றுக்கு நீங்க பார்த்தது என்ன? பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துல சொல்லலாம்? ஸ்ட்ராங் வேர்ப் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். ஸ்ட்ராங் வேர்ப்க்கு தனியாக ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். அதுல 3 காலம் இருக்கும். அந்த 3 காலம்ல லாஸ்ட் காலத்துக்கு ஹெட்டிங் பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். ஓகே, அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ நீங்க தெரிஞ்சுங்க என்ன, அது இந்த மாதிரி ஹெட்டிங் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது நீங்க தெரிஞ்சுங்க. இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன எழுதுக்கேன்? பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னா தேர்ட் ஃபார்ம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது என்ன? வேர்பனுடைய தேர்ட் ஃபார்ம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது என்னன்னு சொன்னா வேர்பனுடைய ஃபிஃப்த் ஃபார்ம். பாருங்க, it is nothing but the fifth form of the verb. It is nothing but the fifth form of the verb.
அதாவது என்ன அர்த்தம் சொன்னா இது வினைச்சொல்லுடைய ஐந்தாவது வடிவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. It is nothing but the fifth form of the verb. அதாவது verb உடைய fifth form தான் என்னது past participle. இப்ப கவனிங்க. இப்போ இந்த past participle அப்படின்றத எப்படி யூஸ் பண்றது பாருங்க. as an adjective என்ன போட்டிருக்கேன்? as an adjective. அதாவது verb உடைய fifth form நீங்க adjective-ஆ யூஸ் பண்ணலாம். verb உடைய fifth form என்ன பண்ணலாம்? நீங்க adjective-ஆ யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கேன் பாருங்க. this is an imported TV. என்ன இருக்கேன்? this is an imported TV. இங்க பாருங்க, imported ed வந்திருக்கா? imported ed வந்திருக்கா? இப்போ 5 forms சொல்றேன் பாருங்க. try mean import, import, importing, imported, imported. இங்க பாருங்க imported. this is an imported TV அப்படின்னு சொன்னா இது ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட டிவி அப்படின்னு அர்த்தம். imported டிவினா என்ன? இறக்குமதி செய்யப்பட்ட டிவி. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இப்போ அடுத்து பாருங்க. it is a written agreement. it is a written agreement. அப்ப என்ன அர்த்தம்? written agreement அப்படின்னு சொன்னா writtenனா எழுதப்பட்ட. இங்க என்ன அர்த்தம்? writtenக்கு எழுதப்பட்ட. சோ எழுதப்பட்ட ஒப்பந்தம். written agreement அதாவது எழுதப்பட்ட ஒப்பந்தம். this is a written agreement. சரி, அடுத்து பாருங்க. one ruled notebook is ₹10. எப்படி? one ruled notebook is ₹10. இங்க ruled notebook பாருங்க. ruled ன்னு பாத்தீங்கன்னா ஏடி வருதா? rule, rules, ruling, ruled. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். one ruled notebook is ₹10. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கோடிடப்பட்ட அல்லது ஒரு கோடிட்ட நோட்டு புத்தகம் ₹10. ஒரு கோடிட்ட நோட்டு புத்தகம் ₹10. broken pencil அப்ப என்ன அர்த்தம்? உடைந்த பென்சில். broken pencil என்ன? உடைந்த பென்சில். இதே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி spotted deer. spotted deer அப்படின்னு சொன்னா புள்ளியிட்ட மான் அல்லது புள்ளி போட்ட மான். மானுக்கு பாத்தீங்கன்னா புள்ளி போட்டிருக்கும், புள்ளியா இருக்கும் மானுக்கு. என்ன சொல்லலாம்? புள்ளியிட்ட மான் சொல்லலாமா? spotted deer அப்படின்னு சொல்லலாம். spotted deer. நீங்க சாரியில கூட பாத்தீங்கன்னா printed saree அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சாரியில என்ன இருக்கு? printed saree. அப்ப என்ன அர்த்தம்? print செய்யப்பட்ட. printed saree என்ன அர்த்தம்? print செய்யப்பட்ட saree. செக் ஷர்ட் கேள்விப்பட்டீங்களா? ஷர்ட்ல பாத்தீங்கன்னா செக் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் ஷர்ட்னா என்னன்னா கட்டம் போட்ட சட்டை அர்த்தம். செக் ஷர்ட் என்ன? கட்டம் போட்ட சட்டை. ஸ்ட்ரைப் ஷர்ட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைப் ஷர்ட் அப்படின்னு சொன்னா கோடு போட்ட சட்டை. இதெல்லாம் என்ன வரும்? ஸ்ட்ரைப் இடி வரும் கடைசியா. அதே போல செக் இது இடி வரும். ஸோ ஸ்ட்ரைப் ஷர்ட், செக் ஷர்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல வருதான். எல்லாம் இதே ஃபேமிலி தான். rejected applications. these are rejected applications அப்படின்னா என்ன அர்த்தம்? இவை ஒதுக்கப்பட்ட. these are rejected applications என்ன அர்த்தம்? இவை ஒதுக்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள். these are rejected applications. deserted child. deserted child அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? deserted child அப்படின்னு சொன்னா கைவிடப்பட்ட குழந்தை. deserted first form. deserted child. you are a distilled idiot. இப்ப நான் யாரையா சொல்றேன். you are a distilled idiot. அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒரு வடிகட்டின முட்டாள். you are a distilled idiot என்ன அர்த்தம்? நீ ஒரு வடிகட்டின முட்டாள். distilled idiot. limited liability. limited liability அப்ப என்ன அர்த்தம்? limited liability போது வரையறுக்கப்பட்ட என்ன? வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. limited liability. nationalized bank. நீங்க கேள்விப்பட்டு நினைக்கிறேன். nationalized bank அப்ப என்ன அர்த்தம்? தேசியமயமாக்கப்பட்ட வங்கி.
எல்லாம் இதுதான் வரும். இதுவும் பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு சில இடத்துல தான் இது போல வரும். எங்காவது ஒரு சில இடத்துல தான் நீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள இது போல யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள அட்ஜெக்டிவா யூஸ் பண்றது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் இதான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் பேசிருக்கீங்க. என்ன ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, ரூல் நோட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து செக்ஷுவல் சொல்லிருக்கீங்க, செக்ஷுவல் சொல்லிருக்கீங்க. அவ்வளோ உங்களுக்கு தெரியாது, என்ன இதான் உங்களுக்கு தெரியாது. இப்போ கவனிங்க தான். ஸோ இப்போ இந்த சாப்டர்ல பார்ட்டிசிபிள்ற சாப்டர்ல இதுக்கப்புறம் வேற எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்ன இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது நியூ சாப்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது நியூ சாப்டர். அந்த சாப்டர் பேர் என்னன்னு சொன்னா டென்சஸ். என்ன சார் நீங்க பயன்படுத்துறீங்க, என்ன இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து டென்சஸ் எடுத்தீங்க, என்ன மறுபடியும் டென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த டென்சஸ் என்னன்னு சொன்னா அப்ப என்னன்னா எப்படி கேள்வி கேட்கணும். Do, does, have, is, are, was, were, will be, shall be, will, shall, have, has இதெல்லாம் வந்து எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும். ஆனா இப்ப இந்த கிளாஸ்ல இந்த சாப்டர்ல என்ன சொல்ல போறோம்னு சொன்னா அந்த கேள்வியை எந்த சமயத்துல கேட்கணும், எப்படி அந்த கேள்வியை எந்த சமயத்துல கேட்கணும், அல்லது எந்தெந்த சமயங்கள்ல கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்ப நான் சொல்லி தரேன். இப்ப அதையும் கவனிங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போறது என்ன, டென்சஸ் பார்க்க போறோம். இதை எப்படி வச்சுருங்க, டென்சஸ் பார்ட் 2 இது. இப்போ நீங்க பார்க்க போறது என்ன, டென்சஸ்ல பார்ட் 2 பார்க்க போறீங்க. கவனிங்க, சரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ டென்சஸ்ல பார்ட் 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 பார்த்தீங்க, பாஸ்ட் டென்ஸ்ல 4 பார்த்தீங்க, ஃபியூச்சர்ல 4 பார்த்தீங்க. ஸோ ஆல் புட் டுகெதர் வில் பி 12 டென்சஸ். சரி, இதுல ஃபர்ஸ்ட் டென்ஸ் பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த சமயத்துல யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த சமயத்துல யூஸ் பண்றதா இப்ப நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் என்ன சிச்சுவேஷன் சொல்றேன், ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அதாவது நீங்க வழக்கமா செய்யற செயல்களுக்கு இந்த do அல்லது does யூஸ் பண்ணலாம். அதாவது வழக்கமா செய்யற செயல் அப்படின்னா என்ன சொல்றது, இப்ப அப்பா டெய்லி ஆஃபீஸ்க்கு போறது ஒரு வழக்கமா ஆஃபீஸ் போறாரு. இப்ப நான் வந்து டெய்லி காலேஜுக்கு போறது ஒரு வழக்கம். அப்புறம் வந்து இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஃபேமிலியோட அப்பா அம்மா தங்கச்சி தம்பி நான் எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போறது ஒரு வழக்கம். அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க கோவிலுக்கு போறதும் ஒரு வழக்கம். ஒவ்வொரு சண்டேவும் நாங்க சர்ச்சுக்கு போறதும் ஒரு வழக்கம். பாருங்க இதெல்லாம் திருப்பி திருப்பி நடக்கிற நிகழ்ச்சிகள். இது எல்லாமே என்ன, திருப்பி நடக்கிற நிகழ்ச்சிகள் இது எல்லாமே. அப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒளியும் பார்க்கறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட் அப்படி வந்துட்டே இருக்கும். ஒளியும் பார்க்கறது, டெய்லி பெட் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் குடிக்கிறது, ஈவினிங்ல டிஃபன் சாப்பிட்றது, லஞ்ச் டைம்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். லஞ்ச் டைம்ல ஓகே, ஆஃப்டர்நூன்ல கொஞ்சம் தூங்குறது. இதெல்லாம் நீங்க டெய்லி செய்யற நிகழ்ச்சிகள். டெய்லி தான் செய்யறது கூட கிடையாது. டெய்லி தான் கிடையாது, ஒரு நாள் கூட இருக்கலாம். இப்ப நாங்க வந்து தண்ணி பிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் தண்ணி பிடிக்கணும். இங்க மெட்ராஸ்ல ஒரு நாள் தண்ணி பிடிக்கும். அப்போ ஒரு நாள் வந்தா கூட என்னன்னா ஒரு செயல் ஒரு நாளுக்கு ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கும் இதான் யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது என்ன சொல்லலாம், ஒவ்வொரு வருஷம் நம்ம பண்டிகை எல்லாம் கொண்டாடுவோம். தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, விநாயகர் சதுர்த்தி. சரி, இந்த மாதிரிலாம் இது வந்து வருஷம் நீங்க எப்ப பண்ணாலும் சரி அது ரொட்டீனா வந்துட்டே இருக்குல்ல. இந்த வருஷம் பண்றீங்க, அடுத்த வருஷம் பண்றீங்க, அடுத்த வருஷம் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் நீங்க எப்ப பண்ண ஆரம்பிச்சீங்க இந்த மாதிரி ரொட்டீனா வருது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இதுல போனோம். எப்படின்னா இப்ப நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போறேன்னு வச்சுங்களேன், ஐ கோ டு ஆஃபீஸ் டெய்லி. இது எப்படிதான் சொல்லணும், ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ் சொல்லக்கூடாது. நீங்க நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கோ டு ஆஃபீஸ் தான் சொல்லணும். ஐ எம் கோயிங்கோ அல்லது ஐ வென்டோ இதெல்லாம் போடக்கூடாது. ஒரு செயல் மறுபடியும் திரும்பி எப்படி ஒரு செயல் என்ன மறுபடியும் நடக்கும்போது ரொட்டீனா நடந்துட்டே இருந்தா இந்த டென்ஸ் யூஸ் பண்ண பாருங்க. ஐ கோ டு ஆஃபீஸ் டெய்லி. நான்
ஆபீஸுக்கு தினமும் போகிறேன். நான் ஆபீஸுக்கு தினமும் போகிறேன். இது வந்து டெய்லி நடக்கிற நிகழ்ச்சி. ஐ கோ டு ஆஃபீஸ் டெய்லி. அது இது பார்த்தீங்கன்னா they come to college every day. they come to college every day. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு வருகிறார்கள். அடுத்து இது பார்த்தீங்கன்னா லீலா goes to temple on Fridays. லீலா goes to temple on Fridays. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா லீலா வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு போகிறாள். லீலா goes to temple on Fridays. இது போல இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லும்போது we celebrate Deepavali every year. We celebrate Deepavali every year. I have only coffee in the evenings. நான் மாலை நேரங்களில் என்ன காஃபி மட்டுமே குடிப்பது வழக்கம். என்ன I read newspaper daily. அப்ப என்ன அர்த்தம்? நான் தினமும் செய்தித்தாள் படிக்கிறேன். I read newspaper daily. அப்போ இப்படி சொல்லலாம். I go to library every week. நான் நூலகத்திற்கு ஒவ்வொரு வாரமும் செல்கிறேன். I go to library every week. I see volume every Friday. அப்ப என்ன அர்த்தம்? நான் volume ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்ப்பதுண்டு அல்லது பார்ப்பது வழக்கம். சரி, இப்போ நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி எஸ்ன்னு பதில் சொல்றது, எப்படி நோன்னு பதில் சொல்றது, அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கொஸ்டின் கேட்பீங்க, do you go to office daily? அதுக்கு பதில்ல தான் yes I go to office daily, no I don't go to office daily. இங்க பாத்தீங்கன்னா they come to college every day. இங்க கொஸ்டின் கேட்கும்போது do they come to office every day? Do they come to college every day? Yes they come to college every day, no they do not come to college every day. இதே கொஸ்டின் கேட்கும்போது does Leela go to temple on Fridays? பதில் சொல்லும்போது yes Leela goes to temple on Fridays, no Leela does not go or doesn't go to temple on Fridays. இதே ஷார்ட் ஃபார்ம் சொல்லும்போது yes I do, no I don't. இது சொல்லும்போது yes they do, no they don't. இதுல வரும்போது yes she does, no she doesn't. ஷார்ட் ஃபார்ம்ஸ். இந்த மூணுக்கும் ஷார்ட். இப்போ ஹேபிச்சுவல் ஆக்ஷன் தான். ஸோ வழக்கமா நடக்கும் செயல்கள் அல்லது வினைகள் சொல்லலாம். வழக்கமா நடக்கிறது ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இப்போ ரெண்டாவது இது வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்றது, இது ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். இது வேற என்னென்ன இடங்கள்ல இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணாதுன்னு சொல்றேன், அதையும் கவனிங்க. இப்போ கவனிங்க, செகண்ட் சிச்சுவேஷன் எழுதியிருக்கேன். ஃபார் யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகறிந்த உண்மை. யூனிவர்சல் ட்ரூத் என்ன அர்த்தம்? உலகறிந்த உண்மை. இது போல உலகறிந்த உண்மைகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, the sun rises only in the east. அப்ப என்ன அர்த்தம்? சூரியன் கிழக்கில் மட்டுமே உதிக்கிறது. இங்க அடுத்து பாருங்க, ஆல் இது எல்லாருக்கும் தெரியும்பா. உலகறிந்த உண்மைனா என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இங்க பாருங்க ரைசஸ், இப்ப போட்டுக்கன்னா உலகறிந்த உண்மை. அதனால டென்ஸ் போடும்பொழுது, டென்சஸ் யூஸ் பண்ணும்பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும். இங்க எல்லாருக்குமே தெரியும், சூரியன்றது என்ன? ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகும், அதாவது கிழக்குல தான் உதிக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ ரைசஸ் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, always floats on the water. Oil always floats on the water. அப்ப என்ன அர்த்தம்? ஆயில் எண்ணெய் எப்பொழுதும் நீரில் மிதக்கும். Oil always floats on the water. பாருங்க, floats. இது உங்களுக்கு தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆயில் வந்து என்ன தண்ணியில மிதக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி, இது போல இன்னும் நிறைய உண்மைகள்லாம் சொல்லலாம். இப்போ
கிறிஸ்மஸ் இந்த உங்க உலகம் தெரிஞ்சது என்னன்னு சொன்னா இப்போ வந்து the moon shines in the night அல்லது the stars glitter in the night. அப்ப என்ன அர்த்தம்? நட்சத்திரங்கள் இரவில் மின்னுகிறது. அப்ப என்ன சொல்லணும்? glitter அப்படிதான் சொல்லியாலும் வேற வழியே கிடையாது. நட்சத்திரங்கள் மின்னுகிறது. இது எல்லாருக்குமே தெரியும். நட்சத்திரம் இரவில் வந்து மின்னும் சொல்றது அந்த மாதிரி. இன்னும் நிறைய உண்மைகள். ஸோ பர்த் அண்ட் டெத் இருக்கு இல்லையா, இறப்பு பிறப்பு இறப்பு, இதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது. இது வரதும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, போறதும் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருந்துச்சு அதையும் சிம்பிள் பிரச்சனை தான் சொல்லியாகணும். இது போல உலகத்தில் உண்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதான். இன்னும் கூட சொல்லலாம், பிசிக்ஸ்ல ஐசக் நியூட்டன் அப்படின்னு இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை காற்றில் இருந்தால் அது என்ன பண்ணும்? புவியின் சக்தியாக மறுபடியும் பூமிக்கு கீழே பூமியை நோக்கி வரும்னு சொல்லிட்டு. அதை நீங்க பிசிக்ஸ் அந்த லா படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, if you throw an object in the air, the gravitation pull brings it down அப்படின்னு போடும். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, gravitation pull brings it down அப்படின்னா இது வந்து உலகில் உண்மை. ஒரு பொருளை போட்டோம்னா கீழே வரும்ன்றது. ஸோ இதை சொல்லும் போதும் என்ன சொன்னாங்கன்னா சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லியாகணும். இப்ப அடுத்தது பாருங்க, ஃபார் இமீடியேட் ஃபியூச்சர், இந்த சிம்பிள் பிரசன்ட் இருக்கு இல்லையா, இதை எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். அதாவது நடக்க போறதுக்கு வெகு விரைவில், ரொம்ப சீக்கிரம் நடக்க போறது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம், இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க டிவியில படம் பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு நடுவில் வந்து செய்தி போடலாம். திடீர்னு பண்ணுவான், நடுவில் செய்தி போடுவான். செய்தி நியூஸ் போட்டு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, ஃபில்ம் கண்டினியூஸ் அப்படின்னு போடுவான். எப்படி? ஃபில்ம் கண்டினியூஸ், தமிழ்ல திரைப்படம் தொடர்கிறது அப்படின்னு போடுவான். பாருங்க, அவன் அந்த ஸ்கிரீன்ல போடும்போது இதான் போடுவான், the film continues அப்படின்னு போடுவான். என்ன? the film continues அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கூடாதுன்னா, சரி கண்டினியூ ஆக போகுது இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? the film will continue சார், ஃபியூச்சர் சார், அப்ப will வரும்னு சொன்னா, சாரி இது வந்து கூடிய வரை நடக்க போறதுனால இமீடியட் ஃபியூச்சர், ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது, அதனால இங்க வில்லு போகணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே இந்த ஃபில்ம் கண்டினியூஸ் சொன்னா திரைப்படம் தொடர்கிறது, இது ஃபியூச்சர் தான் குறிக்கும். இருந்தாலும் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது the prime minister comes to Madras. the prime minister comes to Madras. இப்போ நீங்க இது போல தமிழ் பேப்பர் எடுத்து பாருங்களேன். தமிழ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா the prime minister comes to Madras அப்படின்னு போட்டிருப்போம். தமிழ்ல என்ன போட்டிருப்போம் அப்படின்னு சொன்னா, பிரதமர் சென்னை வருகிறார். என்ன போடுவான்? பிரதமர் சென்னை வருகிறார் அப்படின்னு போடுவான். அதே இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா the prime minister comes to Madras அப்படின்னு போடுவான். அப்படி இல்லைன்னு சொன்னா visits Madras. ஸோ இது போல ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதாகும். இங்க வராரு போறாரு, இது போல ப்ரோக்ராம் கூட நம்ம அதான். இப்போ பிரைம் மினிஸ்டர் இங்க வராருன்னு வச்சுங்களேன், அவருக்கு என்ன சொல்லுவாங்க, அவருடைய செக்ரட்டரிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, மீனம்பாக்கத்திற்கு 9:30 வருகிறார், மீனம்பாக்கத்திற்கு 9:30 வருகிறார். அங்கிருந்து பெருங்கலத்தூர் அங்கிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்கிறார். அங்கிருந்து மீனம்பாக்கத்திலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்கிறார். நல்ல கவனிங்க, செல்கிறார். அங்க போயிட்டு வந்து மலர் வளையம் வைத்து விட்டு, ராஜீவ்காந்திக்கு மலர் வளையம் வைத்து விட்டு மறுத்துட்டு இந்த ராஜ்பவன் இருக்கு இல்லையா, ராஜ்பவன் வருகிறார். ராஜ்பவன் இருந்து மீண்டும் டெல்லிக்கு புறப்படுகிறார். இப்படிதான் போட்டிருக்கோம் அவங்க ப்ரோக்ராம்ல. நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல இப்படிதான் கோஸ், கம்ஸ், விசிட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் த ஃபிலிம் கண்டினியூஸ்ன்றது தான் நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்றது. அதெல்லாம் பேப்பர்ல நீங்க போக போக நீங்களே பார்ப்பீங்க, பேப்பர்ல போக போக நீங்களே பார்ப்பீங்க. இது போல நிறைய எக்ஸாம்பிள் இது போல வரும். இப்ப நடக்க போற நிகழ்ச்சி தான் என்ன. இப்ப இவ்வளோ சொல்லலாம், நாளைக்கு நான் ஊருக்கு போய் சொல்லும்போது ஐ கோ டு இப்படி சொல்லலாம். அப்புறம் இன்னும் தெரிஞ்சுங்கப்பா, இந்த ஊருக்குன்ற வார்த்தை, ஊருக்குன்னு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல ஊருன்ற வார்த்தைக்கு ஊருன்றதுக்கு இங்கிலீஷ்ல வார்த்தையே கிடையாது. ஊருன்றதுக்கு இங்கிலீஷ்ல வார்த்தையே கிடையாது. நான் ஊருக்கு போறேன் நீங்க சொல்லணும்னா சொல்ல முடியாது, எந்த ஊருக்கு போட்டே ஆகணும். அப்ப என்ன சொல்லணும்? ஐ கோ டு வெல்லூர் டுமாரோ, ஐ கோ டு பாம்பே டுமாரோ, ஐ கோ டு பெங்களூர் டுமாரோ, ஐ கோ டு மைசூர் டுமாரோ.
ஐ கோ டு ட்ரிவாண்ட்ரம் டுமாரோ, இந்த மாதிரி தான் போடணும் தவிர மற்றபடி நீங்கள் வந்து நான் ஊருன்றதுக்கு தமிழ் இங்கிலீஷில் வார்த்தை கிடையாது. என்ன சொல்லலாம், ஐ வில் பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் 2 days, ஐ வில் பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் 2 days. அப்போ என்ன 2 நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன், 2 நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன். ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் லாஸ்ட் 1 week, அப்போ என்ன அர்த்தம், கடந்த 1 வாரம் நான் ஊரில் இல்லை, அப்படி தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஹேபிச்சுவல் ஆக்ஷன், வழக்கம் நடக்கிறதுக்கு. ரெண்டாவது யூனிவர்சல் ட்ரூத், தேர்டு இமீடியட் ஃபியூச்சர். இன்னும் சில இடங்கள் இருக்குது, அதையும் பார்க்குறேன். எஸ், இப்போ இதை கவனிங்க. ஃபார் லைவ் நரேஷன், ஃபார் லைவ் நரேஷன் அப்போ என்ன சொன்னால், நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க என்ன, அதாவது சினிமாக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த அந்த நிறைய கதைலாம் இருக்குல்ல, பையன் புதுசாவோட படம் பார்த்துருந்தாலும் சொல்லுவான், ஸ்கூலுக்கு வந்தாலும் சொல்லுவான் அந்த படம் கதை என்னான்ட்டு, அந்த படமுடைய கதை என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்தோடனே அதான் பேச்சே இருக்கும். என்ன நடந்ததை கவனிக்கணும் இல்லையோ, அதான் பேசிட்டு இருப்பான். இந்த படம் போனேன், அதில் ஹீரோ இப்படி சண்டை போட்டாரு, ஹீரோ இந்த மாதிரி சண்டை போட்டாரு, ஹீரோ இந்த மாதிரி என்னமோ சொல்லுவான்னு வச்சுக்கேன், என்ன ஹீரோ சேஸ் பண்ணாரு என்னமோ சொல்லுவான். சரி, இப்போ அது போல ஆக்ஷன் எல்லாமே அது போல சினிமாவில் நேற்று ரெண்டு சம்பவம். நீங்கள் சினிமா நேற்று பார்த்தீங்க, நேற்று பார்த்துருந்தா கூட பார்த்துட்டு தான், அது நேற்று பார்த்தா கூட இன்னைக்கு அதை பற்றி ஒருத்தங்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அப்படி சொன்னாதான் நீங்கள் சொல்கிற கதைக்கு உயிர் உள்ளதா இருக்கும். அப்படி சொன்னாதான் நீங்கள் சொல்கிற கதைக்கு உயிர் உள்ளதா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உயிரே இல்லாமல் இருக்கும், இட்ஸ் பி டெட். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்லேயே பாருங்க, யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லுவாங்க கதை சொல்லும்போது, முதல்ல முதல்ல ஹீரோ வரானா, ஹீரோ வரான், அப்புறம் வந்து என்ன பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது கற்றுருவோம். ஸோ மாதிரி நிறைய படம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லலாம். இப்போ என்ன சொல்கிறாரு, ஹீரோ என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஹீரோ காமிப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அப்படி வந்துட்டே வந்துகிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு வில்லன் ஒரு 5 பேர் குறுக்க வந்து மடக்குவாங்க. 5 பேர்னு ஹீரோவை மடக்குவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, 1 செகண்ட் என்ன பண்ணுவார், எல்லாரையும் அடிச்சு போட்டு திரும்ப போயிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சொல்லிட்டே இருக்கலாம். இது போல ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரும். அந்த மாதிரி போறாரு, என்ன திடீர்னு அடி வாங்குறாரு, அடிக்கிறாரு, அழறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு, பாடுறாரு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் தான் வரும், சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். இந்த இங்கிலீஷ் வரும்போது பாருங்க, ஒரு சின்ன சீன் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வில்லன் என்ன பண்றான், கேட்டு தள்ளிட்டு, எப்படி வில்லன் என்ன பண்றான், எங்க போனா ஹீரோ வீட்டு தான் வருவான் வில்ல. ஸோ வில்லன் என்ன பண்றான், ஒன்று ஹீரோ வீட்டுக்கு போவான், இல்லை ஹீரோயின் வீட்டுக்கு போவான். ஹீரோ வீட்டுக்கு போயினா கேட்டை திறந்து ஜன்னல் கிட்ட போறான். அந்த மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன் ஒரு சீன். He silently opens the gate and walks towards the window. அப்ப என்ன அர்த்தம், அவன் என்ன பண்றான், அந்த துருவா வந்து கேட்டை திறந்து அப்படி ஜன்னல் பக்கமா போறான். டக்குனு ஹீரோ கிட்டே தெரிஞ்சுது, அவர் எழுந்துப்பாரு. அது தெரியும் உங்களுக்கு, என்ன எப்படி அந்த ஹீரோக்கு எல்லாமே தெரியும். ஸோ he silently opens the gate and he silently opens the gate and walks towards the window. பாருங்க, opens, walks, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்க பார்த்தோம்னா கூட இப்போ சில பத்திரிகையில ஆங்கில இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஹிந்து இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இந்த கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போடுவோம். என்ன போடுவோம், கதை சுருக்கம் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே போடுவோம். அந்த கதை சுருக்கம் நீங்க படிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல தான் இருக்கும், நீங்க படிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கும். ஏன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும் பொழுதுதான், அப்படி சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும் பொழுதுதான் கதைக்கு வந்து உயிர் இருக்கிறதா இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது. சரி, அதான் மேல இருக்கிறது. ஸோ ஃபார் லைவ் நரேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை இதுல இந்த சிச்சுவேஷன்ல. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் 4 இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். 1 ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன், வழக்கமாக நடக்கிற செயலுக்கு. 2 யூனிவர்சல் ட்ரூத், அதாவது உலகறிந்த உண்மைக்கு வரும். 3 என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, 3க்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, ஃபார் இமீடியட் ஃபியூச்சர், இப்போ நடக்க போகிற செயல் எல்லாத்துக்கும் வரும்னு சொன்னேன். அடுத்தது ஃபார் லைவ் நரேஷன், அதாவது ஏதாவது ஒன்று குறிப்பாக இதான் சினிமாவில் சொல்கிறது அது சொல்லும் பொழுது இந்த மாதிரி
சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லணும் அப்படின்னு. அடுத்து இதுக்கு வாங்க. அடுத்த டென்ஸ் போயிருக்கேன். இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன போயிருக்கோம்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு போயிருக்கோம். இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார் தி ஆக்ஷன் தட் இஸ் கோயிங் ஆன் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். தெரிய நினைக்கிறேன். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ஆம், இஸ், ஆர் மூணுமே யூஸ் பண்ணுவோம். இது மூணுக்கு பக்கத்துலையும் கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், லிசனிங், அது போல என்ன தேர்ட் ஃபார்ம் தான் வரும், வேற எதுவும் வரக்கூடாது. தேர்ட் ஃபார்ம் தான் வரும், வேற எதுவும் வரக்கூடாது. இப்போ இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? எப்படி ப்ரெசென்ட் கண்டினியூஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறத தான் நான் கிளாஸ் இப்போ நான் அதுதான் எடுக்கிறதே. இப்போ இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, ஒரு செயல் என்ன நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்போ அதை சொல்லும் பொழுது ஆம், இஸ், ஆர் மூணு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க சொல்லணும்னு சொன்னா ஆம், இஸ், ஆர் மூணு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், உங்க கிளாஸே எடுத்துப்போம். உங்க கிளாஸ்ல இப்போ நான் உங்களை பார்க்கும்போது என்னென்ன செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பாருங்க நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப என்ன சொல்லலாம்? யூ ஆர் ஆல் சிட்டிங், நீங்கள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபேன் இஸ் ரன்னிங், ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே லைட் இருக்கு, லைட் எரிந்து கொண்டு, அப்போ the bulbs are burning. அப்ப என்ன அர்த்தம்? இந்த bulbs are burning சொன்னா வந்து விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் பாருங்க, இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லும்போது செயல் அங்க நடந்துட்டு இருக்கு. நான் பார்த்து சொல்லும் பொழுது செயல் அங்க நடந்துட்டு இருக்கு. என்ன அதே போல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ வேற நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, யூ ஆர் சிட்டிங் சொல்லியாச்சு. அடுத்தது யூ ஆர் வாட்சிங் டிவி. யூ ஆர் வாட்சிங் டிவி. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதே போல யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். See, I am standing, நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ இது போல எல்லாமே செயல் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லணும்னா am, is, are போட்டே ஆகும். செயல் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நான் லஞ்ச் சாப்பிட்றது, நான் லஞ்ச் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 மணிக்கு முன்னால சாப்பிடுவேன். நான் லஞ்சு டெய்லி 2 மணிக்கு முன்னால சாப்பிடுவேன். இது என்ன டென்ஸ் அப்படின்னு சொன்னா, இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். நான் லஞ்சு 2 மணிக்கு முன்னால சாப்பிடுவேன், இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். அப்போ ஐ ஹேவ் லஞ்ச் பிஃபோர் 2 o'clock டெய்லி. ஐ ஹேவ் லஞ்ச் பிஃபோர் 2 o'clock டெய்லி. நான் தினைக்கும் 2 மணிக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிடுவேன். இதே ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான். ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், நானும் ஃபோன் எடுக்கிறேன். நான் சமயத்தில் ஃபோன் எனக்கு வரும்போது பெல் அடிக்கும் போதுலாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பெல் அடிக்கும் போதுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். திடீர்னு ஃபோன் வருது. அப்போ நான் ஃபோன் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு கை கூட கழுவில, அப்படியே இருந்தேன். நான் பேசுறேன், ஃப்ரெண்டு என்ன கேட்குறான், என்னடா செய்யறேன்னு கேட்குறான். ஃப்ரெண்டு என்ன செய்யற, வாட் ஆர் யூ டூயிங் கேட்குறான்னு. அப்போ என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, ஐ ஆம் ஹேவிங் லஞ்ச். அப்போ என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் ஹேவிங் லஞ்ச். ஏன்னா அவன் கரெக்டாக ஃபோன் பண்ணுற நேரத்தில் நீங்கள் சாப்பாட்டை கை வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க, பாதி முடிச்சு கொஞ்சம் பாதாக முடிச்சுங்க, அதுக்குள்ளே ஃபோன் வருது. அப்போ என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் ஹேவிங் லஞ்ச். ஏன்னா ஆக்ஷன் செயலப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, செயலப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ சொல்லும்போது இப்படிதான் சொல்லியாகணும். அது என்ன சொன்னா, முன்னாடி சொன்னது ஐ ஹேவ் லஞ்ச் பிஃபோர் 2 o'clockன்றது நான் 2 மணிக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஆனால் நான் அந்த சொல்கிற நேரத்தில் சாப்பிடுங்க, இது நான் சொல்கிற நேரத்தில் சாப்பிடுங்க. பட் எப்போ இதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால், நான் சாப்பிட்டு இருக்கும் பொழுது தான் இதை யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், கவனிங்க. கவனிங்க, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கேன். யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். இது உங்களுக்கு தெரியும். யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். இப்போ சைடில் வந்துட்டு நீங்கள் கற்றுருக்கீங்க, டெய்லி வரீங்க கற்றுக்குறீங்க போகிறீங்க. சார் நீங்கள் ஐ எம் ரீடிங் பேப்பர். ஐ எம் ரீடிங் பேப்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஸ்டடிங் ரூமில் நீங்கள் உங்கள் ரூமில் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அம்மா கேட்குறாங்க, அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறான்? ஐ எம் ரீடிங் பேப்பர் மம்மி. ஐ எம் ரீடிங் பேப்பர் அப்படின்னா நான் பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ரீடிங் பேப்பர். அதாவது அவங்க அம்மா கூப்பிடும் பொழுது பையன் உள்ள ரூமுக்குள்ள பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்லும் பொழுது தான் இப்படி சொல்லணும், ஐ எம் ரீடிங் பேப்பர் அப்படின்னு சொல்லணும். இதை பாருங்க சார், உங்கள் கிளாஸில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் கிளாஸில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சொல்லும் பொழுது the fan is
ரன்னிங். சொல்லும்போது என்ன சொல்லணும்? The fan is running. Fan ஓடிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் வகுப்பில் ஃபேன் ஓடிக்கொண்டு இருக்கிறது. Fan is running. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி சொல்லிட்டே போறோம் நிறைய. செயல் நடந்துட்டு இருக்கும் பொழுது சொல்றதுதான் இந்த present continuous tense. செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்றது அது ஒண்ணு. இந்த இடத்துல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இன்னொரு இடமா இருக்கு. அது என்னன்னு சொன்னா பாருங்க, for temporary action. for temporary action, அதாவது தற்காலிக செயல். தற்காலிக செயல் எல்லாத்துக்கும் இந்த தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். present continuous யூஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க, he is studying BA. எப்படி? he is studying BA. அப்ப என்ன அர்த்தம்? அவன் BA படித்துக் கொண்டு இருக்கிறான். he is studying BA னா அவன் BA படித்துக் கொண்டு இருக்கிறான். அடுத்து இதுல வரும்பொழுது I am working here. இதுல வரும்போது என்ன? I am working here. மேல பாருங்க, இந்த BA BSc BComன்றது எல்லாமே 3 வருஷம் படிக்கும். இது எல்லாமே என்ன? 3 வருஷம் படிக்கும். சில பேர் 5 வருஷம் படிப்பாங்க, 6 வருஷம் படிப்பாங்க. அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. சரியா? இங்க இந்த BAன்றது 3 வருஷம் படிக்கிறது. ஸோ இட் இஸ் ஒன்லி டெம்பரரி ஆக்ஷன். இந்த 3 வருஷத்துக்கு இந்த செயல் நடக்கும் ஒரு BA படிக்கிறது. அப்ப என்ன சொல்லுவாங்க? நான் என்ன கேட்கிறேன்? வாட் ஆர் யூ டூயிங் கேட்கிறேன் பையனை. அதுக்கு என்ன சொல்றான்? என்ன? I am studying BA, I am studying BSc, I am studying BCom. இப்படிதான் சொல்லுவான். என்ன? அப்போ I study BA யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டே இருக்க முடியாது. இது போல கேள்விப்பட்டே இருக்க முடியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா I am studying BA, I am studying MA, I am studying அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே போல இங்க he is studying BA போட்டிருக்கு. அவன் BA படித்துக் கொண்டு இருக்கிறான். நீங்க சின்ன பசங்களுக்கு கேட்டு பாருங்க, என்ன வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொன்னா சொல்லுவான் I am studying 4th standard, I am studying 5th standard. இல்ல அப்படி கேட்கலாம், which class are you studying in அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான் அதுக்கு I am studying 4th standard, I am studying 7th standard, I am studying 8th standard. இப்படிதான் சொல்லுவான். அதாவது அந்த ஒரு வருஷத்துக்கு தற்காலிகமா நடக்கிற நிகழ்ச்சி அதை சொல்லும் பொழுது இந்த டென்ஸா சொல்லணும், வேற கிடையாது. இது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, I am working here, I am working here. அப்ப என்ன அர்த்தம்? நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். I am working here, don't disturb me. அந்த மாதிரி. ஸோ இது போல டெம்பரரி ஆக்ஷன், தற்காலிக செயல் கூட இது போல இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த டென்ஸ்ல வேற எங்கேயாவது இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாமான்னா கிடையாது. இதுக்கப்புறம் இந்த டென்ஸை வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாமான்னா கிடையாது. ஸோ அதோட அதோட சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வேற எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட், அதை எங்கெங்க யூஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இதை எங்கெங்க யூஸ் பண்ணணும். மூணாவது பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதையும் எழுதுறேன் கவனிங்க. இப்போ பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன பார்க்க போகிறோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்னென்ன பார்த்தீங்க? ஹேவ், ஹேஸ், ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்க. ஹேவ் இருந்தாலும் ஹேஸ் இருந்தாலும் பக்கத்தில் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். டென்சஸ் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ அதை எங்க யூஸ் பண்ணணுன்றதை சொல்ல போறேன். கவனிங்க. ஃபார் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வித்வுட் மென்ஷனிங் டைம். ஃபார் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வித்வுட் மென்ஷனிங் டைம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முடிந்த நிகழ்ச்சி, அப்படி முடிஞ்ச நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது பிரசன்ட் பர்ஃபெக்ட் சொல்லலாம். ஆனா ஓகே, முடிஞ்ச நிகழ்ச்சியை சொல்லும் போது பிரசன்ட் பர்ஃபெக்ட் சொல்லலாம். ஆனா இறந்த காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த சென்டென்ஸ் லைஃப் பாருங்களேன், ஹேவ் இருக்கு, ஹேஸ் இருக்கு. இது போல இருக்கும்போது இந்த ஹேவும் ஹேஸும் யூஸ் பண்ற வாக்கியத்துல பாத்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கிற போல வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எஸ்டர்டே வார்த்தை இருக்கக்கூடாது. எஸ்டர்டே, லாஸ்ட் ஃப்ரைடே, லாஸ்ட் மண்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், 2 days ago, அல்லது லாஸ்ட் இயர், அப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இறந்த காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் எதுவும் இங்கே இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, I have brought a notebook, I have brought a book. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். I have brought a book, நான் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, கமல் has done a
new role. கமல்ஹாசன் has done a new role. அப்ப என்ன அர்த்தம்? கமல்ஹாசன் ஒரு புதிய ஓகே கமல்ஹாசன் ஒரு புதிய பாத்திரத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு வரும். இங்க we have seen you there. We have seen you there. அப்ப என்ன அர்த்தம்? நாங்கள் உங்களை அங்கே பார்த்திருக்கிறோம். We have seen you there. Has seen, has done, has brought. பாருங்க ஸோ எந்த சமயத்தில் யூஸ் பண்ண சொன்னா என்ன? முடிந்த நிகழ்ச்சி. அதே சமயத்துல அந்த வாக்கியத்துல இறந்த காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் ஏதும் இருக்கக்கூடாது. பாருங்க, எதுவுமே இல்லை. எஸ்டர்டே, லாஸ்ட் தெரியுமா? அந்த மாதிரி எந்த வார்த்தைகள் இல்லை. பாருங்க, இது போல இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க எந்த டெக்ஸ்ட் புக்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். I have passed BCom with first class. இப்படிதான் சொல்லணும். நான் BCom first classல பாஸ் பண்ணியிருக்கேன். இப்படிதான் சொல்லணும். I have passed BCom with first class in 1984 அப்படின்னு சொல்லக்கூடாது. தப்பு. ஏன்னா இப்ப இது என்ன? 1995. இது என்னது? 1995 நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா 84ன்றது இப்போதைக்கு பாசன்ஸ் தான். அப்படி சொல்றச்ச நீங்க இந்த மாதிரி நான் 84ல முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி வரக்கூடாது. I have done BCom with first class from University of Madras. படிக்கலாம். சரி, இப்போ கவனிங்க. I have got. ஸோ எப்போ யூஸ் பண்ணா? முடிஞ்ச நிகழ்ச்சி இறந்த காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் எதுவும் சென்டென்ஸ்ல வரக்கூடாது. I have got. உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் எப்படி கேட்குறது? have முன்னாடி, has முன்னாடி தான் கொண்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் கிடைச்சிடும். ஸோ மேக்கிங் கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி. ஈவன் கிவிங் ஆன்சர் வந்து ஓகே, ரொம்ப ஈஸி தான். அப்படியே அந்த வார்த்தைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே முன்ன பின்னத்துல மாத்திரம் தெரியல. ஒரு 10th டீச் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், செய்திருக்கிறேன், கூப்பிட்டிருக்கிறேன், அழைத்திருக்கிறேன், அப்புறம் வந்து என்ன வேலை செய்திருக்கிறேன், சாப்பிட்டிருக்கிறேன், அப்புறம் குடித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், நிறைய சொல்லலாம். ஓடி இருக்கிறேன், சென்றிருக்கிறேன், அல்லது அவன் சென்றிருக்கிறான். ஸோ எல்லாம் டென்ஸ் தான் வரும். ஸோ இந்த டென்ஸ்ல இந்த சுச்சுவேஷன் தவிர வேற சுச்சுவேஷன் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கேன் மேடம் ஒன்று. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதை எங்கே யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்ன பார்க்க போறேன்? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்து தான் இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா have been, has been. என்ன கேட்கலாம்? have been, has been அப்படின்ற 2 கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விகளை கேட்டு எப்படி பதில் சொல்லணுன்றத எப்படி இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டென்சஸ் எடுக்கும்போது சொன்னா உங்களுக்கு இந்த have been இருந்தாலும் has been இருந்தாலும் ரெண்டுத்துக்கு பக்கத்துல verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இதையும் சொன்னா உங்களுக்கு சரி. இப்போ இந்த have been அல்லது has been இத எந்த சமயத்துல பயன்படுத்தணும்? தான் இப்போ பார்க்க போறீங்க. பாருங்க, for the action that began sometime in the past and still continuing. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். டென்சஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சேன். எப்படி? ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல நம்ம அதை பத்தி பேசும்பொழுதும் நடந்துகிட்டு இருந்தா எப்படி? ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல நம்ம பேசும்பொழுதும் அது நடந்துகிட்டு இருந்தா அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல அந்த செயல் நடந்துகிட்டு இருந்தா அதை தான் இந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். எப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ வந்து குழந்தை, ஓகே, the child has been crying for 2 hours. இப்போ குழந்தை ஒன்று பக்கத்து வீட்டுல அழ ஆரம்பிச்சது. எப்போ அழ ஆரம்பிச்சது? 8 மணிக்கு அழ ஆரம்பிச்சதுன்னு வச்சுப்பேன். 8 மணிக்கு அழ ஆரம்பிச்சது, மணி 10 ஆகுது, இன்னும் அழுகையை நிறுத்தின பாடல. இன்னும் அழுகை நிறுத்தல. நல்லா கவனிங்க, இன்னும் அழுகையை நிறுத்தல, இன்னும் அழுதுகிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்கு? 2 மணி நேரமா அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அதை சொல்லும் பொழுது the child has been crying for 2 hours. The child has been crying for 2 hours. அப்ப என்ன அர்த்தம்? குழந்தை 2 மணி நேரமாக அழுது கொண்டே இருக்கிறது. குழந்தை 2 மணி நேரமாக அழுது கொண்டே இருக்கிறது. இன்னும் அழுகையை நிறுத்தல.
அப்போ இந்த அழுகை இந்த அழுகு இருக்கு இல்லையா, இது எப்போ ஆரம்பிச்சுன்னு சொன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அதாவது 8 மணிக்கு ஆரம்பிச்ச 8 மணிக்கு அழ ஆரம்பிச்ச குழந்தை இன்னும் நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கு. அதுதான் சொல்றது, ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்திலையும் நடந்துகிட்டே இருந்தா அப்பதான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்க, the child has been crying for 2 hours. குழந்தை 2 மணி நேரமாக அழுது கொண்டே இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு. அதே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது இந்த நாள் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இது பாருங்க, it has been raining. It has been raining for it has been raining for 5 days. என்ன, it has been raining for 5 days. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, மழை மழை 5 நாட்களாக பெய்து கொண்டே இருக்கிறது. மழை 5 நாட்களாக பெய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னு சொன்னா 5 நாட்களுக்கு முன்னாடி. இன்னும் மழை விட்டபாடு இல்லை, இன்னும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ செயல் பாருங்க, இந்த மழைன்றது தான் இப்ப இங்க ஆக்ஷன். மழை பெய்யறது இல்லையா, இந்த மழை பெய்யறது தான் இந்த செயல் ஆரம்பிச்ச நேரம். செயல் என்ன இதுல, மழை பெய்யறது. ஸோ அது பெய்ய ஆரம்பிச்சு இன்னும் நிற்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இது சொல்லும் பொழுது it has been raining for 5 days. அப்போ 5 நாட்களாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது, இன்னும் நிற்கல அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஸோ இதான் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த present perfect continuous tense யூஸ் பண்ணுவோம், வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து நான் சொல்ல போறது past tense. ஸோ present tenseல 4 பார்த்தீங்க, simple present, present continuous, present perfect continuous 4 பார்த்தீங்க. கடைசியா அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொன்னா past tense இருக்கு. past tenseல simple past tense எங்கே யூஸ் பண்ணுவோம் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, past tense என்ன, இப்போ என்ன பார்க்க போறோம், past tense. past tenseல என்ன பார்க்க போறோம், simple past tense. past tenseல என்ன பார்க்க போறோம், simple past tense. என்ன போடுறோம், என்ன பார்க்க போறோம், இப்ப simple past tense பார்க்க போறது. என்ன, simple past tense. இந்த simple past tenseல எத்தனை क्वेश्चन கேட்கலாம், நான் ஒரே ஒரு क्वेश्चन கேட்கலாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். did என்ன क्वेश्चन கேட்கலாம், did. இதையும் நான் ஃபர்ஸ்ட் நடத்தியாச்சு. சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் டிட்ன்றது ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. கவனிங்க, ஃபார் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பாஸ்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா முற்று பெற்ற நிகழ்ச்சி அதுக்கு தான் யூஸ் பண்ணணும், அல்லது முடிவுற்ற செயல் அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். நேற்று என்ன செஞ்ச, இன்னைக்கு காலைல என்ன செஞ்ச, என்ன போன வாரம் என்ன செஞ்ச, இதெல்லாமே இறந்த காலத்தை பத்தி கேட்கறது தான் டேட். Gandhiji got us freedom. Gandhiji got us freedom. அதாவது காந்திஜி நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார். காந்திஜி நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார். பாருங்க, இது இறந்த காலத்துல, இப்ப நம்ம வாங்கி தரல, 1947 நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு. காந்திஜி got us freedom. காந்திஜி நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார். இது என்ன பாஸ்ட் வேறது பாஸ்ட் சார். எதாவது உங்களுக்கு 1947 95 இது பல வருஷங்களுக்கு முன்னாடி. நீங்க இது பாருங்க, தானு killed ராஜீவ். தானு killed ராஜீவ், அதாவது தானு ராஜீவை கொன்றாள். தானு ராஜீவை கொன்றாள். அதை இதுல பாத்தீங்க, இதுவும் என்ன நடந்தது, இதுவும் என்ன பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, அல்லது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்ப அடுத்து இதை பாருங்க, இதுவும் பாஸ்ட் டென்ஸ். இது பாருங்க, ஐ டிட் நாட் டெபாசிட் த மணி. நேற்று ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன், என்ன 1000 ரூபாய் பேங்க்ல பணம் போட்டுறா, பேங்க்ல என் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் போட்டுரு அப்படின்னு சொல்றேன். என்ன அவனை அடுத்த போல பார்க்கும்போது, அதாவது அடுத்த நாள் பாக்குறேன், 10 பேர் என்னடா பணம் போட சொல்லி கொடுத்தேன் போட்டியான்னு கேட்கும்போது என்ன சொல்றான், ஐ டிட் நாட் டெபாசிட் த மணி. நான் பணத்தை போடவில்லை. I did not deposit the money. அப்ப என்ன அர்த்தம், நான் பணத்தை போடவில்லை. did not deposit, போடல.
போட்டேன் அப்படின்னு சொன்னா வரும் ஐ டெபாசிட்டட் த மணி. போடலன்னு சொல்லும்போது தான் ஐ டிட் நாட் டெபாசிட் த மணி. இப்ப இதுல வரும்போது கொல்லலன்னு சொல்லும்போது தானு டிட் நாட் கில் ராஜீவ். இதுல வரும்போது காந்திஜி டிட் நாட் கெட் அஸ் ஃப்ரீடம். ஓகே, இது போல பல உதாரணங்கள் என்ன. இப்ப ஃபோர்த் ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு. ஃபோர்த் ஃபார்ம் அது வெண்ட், saw, ate, broke, made, kept, இது எல்லாமே என்னன்னு சொன்னா கொண்டு வரலாம். இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ண முடியும். அதாவது டிட்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்றது தான் சிம்பிள் பாஸ்ட். வேற எங்க யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அடுத்து பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். நீங்க பாருங்க, நீங்க வந்து நான் வேகமா போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் வேகமா போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் உண்மையிலேயே வந்து வேகமா போறேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப வேகமா போல, லைக் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வேகமா போறேன். காரணம் என்ன சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்திய பாடங்கள் தான். இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஃபுல்லா எடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த டென்சஸ் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ஐ டுக் ஆல்மோஸ்ட் எ வீக். அதை முடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்தேன். நோட்ஸும் கொடுத்தவங்களுக்கு டெஸ்ட்டை வச்சு பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ திருப்பி அதான் பார்க்குறேன். திருப்பி இப்போ அதே தான் பாருங்க. ப்ரெசன்டென்ஸ் பார்த்தீங்க, ப்ரெசன்டென்ஸில் 4 பார்த்தீங்க, பாஸ்ட் 4, ஃபியூச்சர் 4 சொல்ல போகிறேன். இப்போ என்னன்னு சொன்னால், எந்த சமயத்தில் யூஸ் பண்ணுவோம், எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணுறது, நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் பண்ண சொல்கிறேன். ஒவ்வொரு டென்ஸும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறது அதான். பட் இந்த எக்ஸாம்பிள் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். எஸ், இப்போ பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்னது? பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அதாவது இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்ல வாஸ் வேர் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். வாஸுக்கு வேருக்கும் பக்கத்துல வெர்ப் தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். வாஸ் சிங்குலருக்கு, வேர் ப்ளூரலுக்கு. ஓகே, இப்போ அந்த வாஸோ வேரோ எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தான் சொல்றேன். இப்போ வாஸோ வேரோ எந்த சமயத்துல யூஸ் பண்ணணும், இடத்துல விட சமயத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ பாருங்க, for the action that was going on for some time in the past. அதாவது இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப சொல்லும் பொழுது was அல்லது were யூஸ் பண்ணி சொல்லணும். இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப சொல்லும் பொழுது was அல்லது were யூஸ் பண்ணி சொல்லணும். was சிங்குலருக்கு, were ப்ளூரலுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு நடந்துகிட்டு இருந்த நிகழ்ச்சி பாருங்களேன். இப்போ மிக்சி இருக்குல்ல, இந்த மிக்சி என்ன வந்து திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. மிக்சி என்ன ரிப்பேர் ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்றேன், சர்வீஸ் சென்டர்ல போய் இதை கொடுத்து இதை ரிப்பேர் பண்ணுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது, இப்பதான் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. 2 days back it was working well. 2 days back it was working well. 2 நாட்களுக்கு முன்பு நன்றாக வேலை செய்து கொண்டு இருந்தது. பாருங்க, it was working well. ஆனா இப்பதாங்க என்னன்னு தெரியல, சரியா வேலை செய்யல. டேய், நான் நேற்று நான் உனக்காக என்ன சொல்றது, நேற்று நான் உனக்காக 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் நேற்று உனக்காக 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன சொல்றது, I was waiting for you for an hour. I was waiting for you for an hour. அது 2 ஃபார் நினைச்சுக்காதீங்க. ஃபார் 2 ஃபார் வருது அப்படிலாம் பயந்துடாதீங்க. என்ன 2 ஃபார் இது போல வரலாம். இங்க என்ன அர்த்தம், ஃபார் யூ சொன்னா உனக்காக. இந்த ஃபார் அண்ட் அவர் என்ன அர்த்தம், 1 மணி நேரத்திற்கு. எப்படி 1 மணி நேரத்திற்கு, அதாவது நான் உனக்காக 1 மணி நேரத்திற்கு காத்துக்கொண்டு இருந்தேன். I was waiting for you for an hour. நான் உனக்காக 1 மணி நேரத்திற்கு காத்துக்கொண்டு இருந்தேன். I was waiting for, காத்துக்கொண்டு இருந்தேன். இப்ப இது போல சொல்லலாம். we were waiting. Okay, we were பாருங்க. இப்போ we were waiting for you
last week itself. என்ன we were waiting for you last week itself. அப்ப என்ன அர்த்தம்? நாங்கள் உனக்காக அல்லது நாங்கள் உங்களுக்காக போன வாரமே காத்துக்கொண்டு இருந்தோம். நாங்கள் உங்களுக்காக போன வாரமே காத்துக்கொண்டு இருந்தோம். இது போல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ வாஸ் இதே இங்கே plural இருந்தால் வேர் போடலாம். இவ்வளோ போட்டிருக்கேன், வாஸ் போட்டிருக்கேன். இதே plural தே அப்படின்னா வேர் போட்டுக்க வேண்டியதுதான். ஐ திங்க் கெட் மை பாயிண்ட். புரிய நினைக்கிறேன். ஸோ அதாவது இறந்த காலத்துல கொஞ்ச நேரத்துக்கு நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப சொல்லும் பொழுது, இறந்த காலத்துல கொஞ்ச நேரத்துக்கு நடந்துகிட்டு இருந்த செயலை இப்ப சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்லணும். அதாவது வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். இப்ப பாருங்களேன், நேற்று இந்நேரம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நேற்று இந்நேரம் நான் செஞ்சுட்டு இருந்தேன், உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நேற்று நான் இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதே நேற்று சண்டேன்னு வச்சுங்களேன், நேற்று சண்டே, இன்னைக்கு மண்டே. நான் என்ன சொல்வேன்? நேற்று இந்நேரம் நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். நேற்று சண்டே இல்லை, நேற்று இந்நேரம் நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். அப்ப என்ன சொல்லலாம்? ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் அட் திஸ் டைம் ஆர் பை திஸ் டைம் எஸ்டர்டே. நான் இந்நேரத்துக்கு தான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். இதே நேற்று நான் இந்நேரம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று நான் இந்நேரம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் வாட்சிங் டிவி. I was watching TV by this time yesterday. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று இந்நேரம் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இதான் வாட்ஸ் வேற இந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். தேர்ட் இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னா, had யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். HAD had யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். சரி, இது எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றேன். For completed action in the past, அதாவது இறந்த காலத்தில் முற்று பெற்ற செயலுக்கு இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இறந்த காலத்துல முற்று பெற்ற செயலுக்கு இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்படி கூட சொல்லலாம். இப்போ இறந்த காலத்துல முற்று பெற்ற நிகழ்ச்சியை சொல்றதுக்கு had யூஸ் பண்ணணும். had யூஸ் பண்ணணும். சரி, அதே சமயத்துல இந்த had எந்த இடத்துல அதிகமா பயன்படுத்துவாங்க அல்லது எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இட் இஸ் mainly used when two actions took place in the past. For the first action we use this tense. I repeat this. It is mainly used when two actions took place in the past. For the first action we use this tense. அதாவது என்ன விஷயம்னா, இப்போ ரெண்டு செயலும் இறந்த காலத்துல நடந்திருக்கு. அந்த இறந்த காலத்துல எந்த செயல் முதல்ல நடந்ததோ அந்த செயலுக்கு had யூஸ் பண்ணணும். எப்படி? ரெண்டு செயல் இறந்த காலத்துல நடந்திருக்கணும், அதுல முதல்ல நடந்த செயலுக்கு இந்த had யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல இது எப்படி வருது அப்படின்றத எழுதி காமிக்கிறேன், கவனிங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எழுதுறேன்.
நல்லா கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. when we went to theater, the movie had already started. When we went to theater, the movie had already started. இந்த பாருங்க, ரெண்டு செயல் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, இது ஒரு செயல் தானே, நம்ம போறது என்ன ஒரு செயல். ஸோ வென்ட்ன்றது ஒரு செயல். இது ஸ்டார்டட், அதாவது ஆரம்பித்தது, இதுவும் ஒரு செயல். பாருங்க, ரெண்டுமே வந்து வென்ட்ன்றதும் பாஸ்டன்ஸ் தான், ஸ்டார்டட்ன்றதும் பாஸ்டன்ஸ் தான். ரெண்டுமே இறந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்றது. இதுல எந்த செயல் முதல்ல நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. when we went to theater, the movie had already started. அதாவது நீங்க சினிமாவுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்க, என்ன 6:30க்கு படம். ஆனா நீங்க அங்க போய் சேரும்பொழுது மணி 6:40 ஆயிடுச்சு, 10 minutes லேட். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க அங்க போனது பாருங்க, அதாவது தியேட்டருக்கு போனது எப்போ 6:40, மூவி ஆரம்பிச்சது இப்போ 6:30, 10 minutes முன்னாடி ஆரம்பிச்சது. அப்போ எந்த செயல் முன்னாடி ஆரம்பிச்சது? சினிமா ஆரம்பிச்சுதா முதல். எது முதல்ல, எந்த செயல் முதல்ல நடந்ததுன்னு சொன்னா சினிமா ஆரம்பிக்கிறது தான் முதல்ல நடந்தது. அதான் சொன்ன ஃபர்ஸ்ட். ரெண்டு செயல் இறந்த காலத்துல நடந்திருக்கணும். அதுல முதல் செயலுக்கு என்ன, இந்த had யூஸ் பண்ணுவோம். பாருங்க, had started. என்ன, மூவி ஆரம்பிச்ச பிறகுதான் நாங்க அங்க போனோம். மூவி ஆரம்பிச்ச பிறகுதான் நாங்க அங்க போனோம். ஸோ அதான் பாத்தீங்கன்னா had started அப்படின்னு போட்டிருக்கேன். when we went to theater, the movie had already started. அது பாருங்க. ஓகே, கவனிங்க. I had been at home. I had been at home when you came. I had been at home when you came. அதாவது நீ வந்த பொழுது நான் வீட்டில் இருந்தேன். நீ வந்த பொழுது வீட்டில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நீ வந்த பொழுது, when you came, நீ வந்த பொழுது நான் வீட்டில் இருந்திருந்தேன். So I had been at home when you came. அதாவது ஒரு நாள், போன வாரம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வியாழக்கிழமை லீவு. போன வாரம் வியாழக்கிழமை எனக்கு ஆஃபீஸ் லீவு. அப்போ என்ன பண்ண, நான் வீட்டில் இருக்கேன், இங்கேயே நான் வெளியே போகிறேன். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கேன். அப்போ ஃப்ரெண்டு வரா. அதை என்ன சொல்கிறது, அதை அந்த மாதிரி இதை வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது என்ன, I had been at home when you came. நீ வந்த பொழுது நான் வீட்டில் இருந்திருந்தேன். So had been. So இது போல எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இந்த ஹேட்ங்கிற வேர்டு இருக்கு, இந்த ஹேடை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் நான் பேசுறது, எழுதுறது, படிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். எப்பாவது ஒரு முறை தான் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இந்த ஹேட் இருக்கு இல்லையா, இந்த ஹேடை யூஸ் பண்ணி பேசுகிற சந்தர்ப்பம் வந்து எப்பொழுதாவது ஒரு முறை தான் தேவைப்படும். கவனிச்சுங்க, அதுக்காக தெரியாமல் இருக்கக்கூடாது, தெரிஞ்சுங்க. இதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அநேகமாக அதுக்கு இப்போ நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாளைக்கு வந்து அதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் இது வரைக்கும் போதும். நாளைக்கு கிளாஸில் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என்ன இருக்குன்றது had been. என்னக்கிறதுல had been இருக்கு. That we will see tomorrow. Thank you.
இன்னைக்கு கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். அநேகமா இன்னைக்கு இந்த டென்சஸ் பார்ட் 2 முடிச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா இன்னைக்கு டென்சஸ் பார்ட் 2 முடிச்சிடலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தமிழ்ல உங்களுக்கு இருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது இறந்த, முற்று, தொடர், காலம். ஓகே, இதுல என்ன क्वेश्चन கேட்பீங்க? இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எத்தனை கேள்வி கேட்க முடியும்? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க முடியும். அது என்னது அப்படின்னு சொன்னா had been. அதனால ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்க முடியும். அது என்ன? had been யூஸ் பண்ணி எப்படி கேட்கறது, எப்படி ஆன்சர் பண்றது எல்லாமே பாத்தீங்க. இந்த had been க்கு பக்கத்துல verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? had been க்கு பக்கத்துல verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். சரி, இது உங்களுக்கு ஃபர்ஸ்டே டீச் பண்ணதுதான். ஆல் ரைட். இப்போ இந்த had been எந்த சமயத்துல யூஸ் பண்ணணும் அல்லது எப்பொழுது இந்த had been யூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த கிளாஸ். கவனிங்க. For the action that began in the past and continued up to some time in the past itself. நல்லா கவனிங்க. For the action that began in the past and continued up to some time in the past itself. அதாவது ஒரு செயல் எப்படி? ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அல்லது கொஞ்ச நாட்களுக்கு நடந்து இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருக்கணும். அதாவது இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்திலேயே முடிஞ்சிட்டு இருந்தா, இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருக்க செயலா இருக்கணும். அப்பதான் இதை யூஸ் பண்ணணும். இது எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும். கவனிங்க. இப்போ ஒரு செயல் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த செயல் பாத்தீங்கன்னா இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்துல முடிஞ்சதுதான். இப்போ நம்ம சுதந்திரம் எப்போ வாங்கணும்? 1947 வாங்கணும். 1947 வாங்கணும் இல்லையா? அப்போ இந்த சுதந்திரத்துக்காக நம்ம முன்னோர்கள்லாம் பல ஆண்டுகள் போராடினாங்க. சுதந்திரத்திற்காக பல ஆண்டுகள் போராடி கொண்டே இருந்தார்கள். அப்போ அது சொல்லும் பொழுது இதுலதான் சொல்லணும். ஒரு செயல் எப்படி? ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்துக்கு நடந்து எப்படி இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்திலையும் முடிஞ்சிருக்கணும். அது போல செயலுக்கு தான் இது. பட் சர்டன் பீரியட்க்கு அந்த செயல் நடந்திருக்கணும். இப்ப பாருங்க, சுதந்திரத்திற்கு நம்ம எல்லாரும் போராடுறது பாத்தீங்கன்னா அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சோம். என்ன? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சோம். அந்த போராட்டம் எது வரைக்கும் நீடிச்சது அப்படின்னு சொன்னா 1947, அதாவது 1947 வரைக்கும் நாம் போராடி கொண்டே இருந்தோம். என்ன? 1947 வரையில் நாம் போராடி கொண்டே இருந்தோம். அது சொல்லும் பொழுது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த had been யூஸ் பண்ணி தான் சொல்லணும். சொல்லும் பொழுது எப்படி சொல்றது? had been யூஸ் பண்ணி தான் சொல்லணும். கவனிங்க. அதாவது we had been struggling for freedom till 1947. பாருங்க, we had been struggling for freedom till 1947. நாம் சுதந்திரத்துக்கு போராட ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சோம்? அந்த போராட்டம் எது வரைக்கும் நீடிச்சது அப்படின்னு சொன்னா 1947 வரைக்கும் நீடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம இல்ல. இப்ப பாருங்க, we had been struggling for freedom till 1947. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா நாம் சுதந்திரத்திற்காக 1947 வரையில் போராடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்ற மீனிங் வரும். புரிஞ்சுக்கீங்க? ஒரு செயல் பாருங்க, இங்க சுதந்திரத்துக்காக நம்ம போராட ஆரம்பிச்சது. ஸ்ட்ரகிளிங் சொன்னா போராட அர்த்தம். இந்த போராட ஆரம்பிச்சது எப்ப ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. எது வரைக்கும் நீடிச்சது அப்படின்னு சொன்னா 1947 வரைக்கும் நீடிச்சது. அப்ப இந்த சுதந்திரத்துக்காக போராடுறது பாத்தீங்கன்னா இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இறந்த காலத்திலேயே முடிஞ்சிருது. அதை இப்ப சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்றோம்.
பல ஆண்டுகள் போராடினாங்க. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் அதையும் பாருங்க. பாருங்க, the government had been constructing the bridge for 8 years. The government had been constructing the bridge for 8 years. எங்க வீட்டுக்கிட்ட மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா கோட்டூர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த கோட்டூர்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் போகும். அந்த ரிவர் மேல பிரிட்ஜ் கட்டாங்க கவர்மெண்ட்ல. அந்த பிரிட்ஜ் கட்டி முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 7 to 8 years 8 வருஷம் ஆச்சு அது கட்ட முடிக்கிறதுக்கு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, அரசாங்கம் கோட்டூர்புரம் பாலத்தை 7 வருடங்களாக அல்லது 8 வருடங்களாக கட்டிக்கொண்டே இருந்தது. 8 வருடங்களாக கட்டிக்கொண்டே இருந்தது. ஆனா இப்ப கட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப செயல் எது வரைக்கும் நடந்தது பாருங்க, 7 வருடங்கள். ஏன்னா அந்த 7 வருடங்கள் ஃபுல்லா என்ன கட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கட்டி முடிச்சாச்சு. அப்ப சொல்லும் பொழுது the government had been constructing the bridge for 8 years. அந்த செயலை இப்ப சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, அரசாங்கம் பாலத்தை 8 வருடங்களாக கட்டிக்கொண்டே இருந்தது. இருந்ததுன்றனாலே செயல் முடிஞ்சதுன்னு அர்த்தம். கட்டிக்கொண்டே இருந்தது. கட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னா அது வேற. என்ன, அரசாங்கம் பாலத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னா இன்னும் கட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா கட்டிக்கொண்டே இருந்ததுன்னு சொல்லும் பொழுது என்ன, முடிஞ்சு போச்சு. சுதந்திரத்துக்காக நாம் போராடி கொண்டு இருந்தோம், அதுவும் முடிஞ்சு போன செயல். பாருங்க, இது போல ஹாப்பி இது போல இடங்கள் தான் வரணும். அதே போல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி நினைக்கிறேன். இப்போ குழந்தை இப்போ அவனும் பாருங்க 10ஆம் கிளாஸ் 10 வருஷமா எழுதிட்டே இருக்கிறான். என்ன, 10ஆம் கிளாஸ் 10 வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கிறான். இது வந்து பிரசன்ட் டென்ஸ். அவன் அப்பா எப்படியோ ஒரு வழியா என்ன சொல்லுவாங்க, இந்த பிரிவு சொல்லலாம். என்ன, 5 வருடங்களாக 10ஆம் வகுப்பு எழுதி கொண்டே இருந்தான். கடைசியா இப்பதான் பாஸ் பண்ணலாம். 5 வருடங்களாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டே இருந்தான். இப்பதான் பாஸ் பண்ணலாம். என்ன, குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தது. என்னன்னு போய் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்தது, இப்பதான் அழுகை நிறுத்துச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நேரமா குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தது, அது என்னன்னு பாருங்க. அவன் நேற்று ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்தான், என்னன்னு தெரியல. அதுல வீடு சொல்லலாம். நாய் பாத்தீங்கன்னா நைட் முழுக்க நைட்லாம் வந்து குறைச்சிக்கிட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. இது போல பல உதாரணங்கள் சொல்லலாம். ஓகே, அது எல்லாமே வந்து இந்த டென்ஸ்ல வரும். ஆல்ரைட். ஸோ ஹேபின்னு பார்த்தீங்கன்னா இது போல சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேற எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதை பார்க்கலாம். ஓகே, எஸ். Now they were to say simple future tense. Simple future tense உங்களுக்கு தெரியும். இதை ஃபர்ஸ்ட் டீச் பண்ணியாச்சு. என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், ஷேல் வில். ஷேல் யூஸ் பண்ணி கேட்கலாம், வில் யூஸ் பண்ணி கேட்கலாம். சரி, எப்போ யூஸ் பண்ணணும் அதான் இப்போ பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன். எதிர்காலத்துக்கு என்ன, எதிர்காலத்துக்கு ஷேல் வில் யூஸ் பண்ணணும். பாருங்க, ஃபார் தி ஆக்ஷன் தட் இஸ் about to take place in the future. அதாவது எதிர்காலத்துல நடக்க போற செயலுக்கு, எப்படி எதிர்காலத்துல நடக்க போற செயலை முன்னாடியே சொல்லும் பொழுது ஷால் அல்லது வில் யூஸ் பண்ணி சொல்லலாம். நீங்க பாருங்க, எக்ஸாம்பிள்ல எனக்கு ரொம்ப நாள் ஆசை, சீனர்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு.
ஸோ அது இந்த ஆசையமான வச்சுன்னு சொல்றேன். ஐ வில் பில்ட் எ ஹவுஸ் அட் டி நகர். ஐ வில் பில்ட் எ ஹவுஸ் அட் டி நகர். அப்ப என்ன அர்த்தம்? நான் டி நகரில் ஒரு வீடு கட்டுவேன். நான் டி நகரில் ஒரு வீடு கட்டுவேன். இப்போ இப்படி கூட சொல்லலாம். ஐ வில் கோ டு ஹெவன். அப்ப என்ன அர்த்தம்? ஐ வில் கோ டு ஹெவன் என்ன அர்த்தம்? நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு போவேன். ஐ வில் கோ டு ஹெவன். இப்ப இது பாருங்க, பிரபு வில் நாட் ஆக்ட் ஹியர் ஆஃப்டர். எப்படியும் தினத்தந்தியில இதான் ஹெட்டிங் வரும். தந்தி பேப்பர்ல பிரபு வில் நாட் ஆக்ட் ஹியர் ஆஃப்டர் அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்? பிரபு இனிமேல் நடிக்க மாட்டார். பிரபு வில் நாட் ஆக்ட் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபு இனிமேல் நடிக்க மாட்டார். இப்ப இதுவும் என்னன்னு சொன்னா எதிர்காலத்துல நடிக்க மாட்டார், இனிமேல் நடிக்க மாட்டார். இது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இப்படிதான் யூஸ் பண்ண பாருங்க. கொஸ்டின் தெரியும் உங்களுக்கு எப்படி கேட்க வில்ல முன்னாடி கொண்டதெல்லாம் கொஸ்டின் கிடைக்கும். அதே போல இந்த வில்ல முன்னாடி கொண்டதெல்லாம் கொஸ்டின் கிடைக்கும். இந்த வில்னா வந்து ஐ மீன் கட்டுவேன். ஐ வில் பில்ட் கட்டுவேன். வில் நாட் ஆக்ட் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டுமே எதிர்காலத்துக்கு குறிக்கிற வார்த்தைகள். ஸோ ஷேல் போடலாம். ஷேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேல் போட வேணாம்னு நினைக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆக்சிலரி வெர்ப்ல யூசஸ் ஆஃப் ஷேல், யூசஸ் ஆஃப் வில் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த ஷேல் அப்படின்றது ஐக்கும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டா ஐக்கும் பிக்கும் பக்கத்துல யூஸ் பண்ணுங்க, வேற எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன்.